ஸ்ரீகுருபியோ நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தெய்வ சேக்கிழார் தந்த பெரிய புராணத்திலிருந்து 63 நாயன்மார்கள் சரித்திரத்தில் இன்னைக்கு திருக்குறிப்பு தொண்டருடைய திவ்ய சரித்திரம் பார்க்க போகிறோம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. அதாவது விருப்பு வெறுப்பற்ற பகவானுடைய திருவடியை சேர்ந்தவாளுக்கு, அந்த சாதுக்களை சேர்ந்தவாளுக்கு கஷ்டங்கிறதே கிடையாது. எப்பேற்பட்ட கர்ம வினையாக இருந்தாலும் சாதுக்களை யார் ஒருத்தர் சரணாகதி பண்ணிட்டாலோ அவளுக்கு அந்த கர்ம வினைங்கிறதே தீர்ந்து போயிடும். சரீரத்தினால் செஞ்ச எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அதே சரீரத்தை கொண்டு அந்த கர்ம வினையை சரி செய்ய முடியுமே தவிர வேறு எதை கொண்டும் சரி செய்ய முடியாது. பிறவி எடுக்கிறதுனுடைய பலனே கர்மாவை கழிக்கிறதுக்காக தான். இதை யார் அறிஞ்சிக்கிறாளோ அவளுக்கு தான் பிறவி எடுத்தனுடைய பயனை அவள் தான் அனுபவிக்க முடியும். கர்மாங்கிறது எப்படி போகும் அப்படின்னு வேதம் சொல்கிறது புண்ணியம் செஞ்சு, நிறைய புண்ணியங்கள் செஞ்சு அதை ஈஸ்வரனுக்கே அர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது வேதம். எப்படி ஒரு கண்ணாடியையோ இல்லை வெள்ளி பாத்திரத்தையோ திருநீர் போட்டு பூசுறதுனால அது சுத்தமாகிறதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பாவம் போகணும்னா திருநீர் பூசணும் அப்படின்னு சொல்கிறேன். கர்மாங்கிறது பட்டு தான் தீர்க்கணும். ஆனால் ஒரே ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது. என்னென்னா, மகான்களுக்கு யார் கைங்கரியம் பண்ணுறாளோ அந்த மகான்கள் எனக்கு கைங்கரியம் பண்ணினியப்பா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய பாவங்கள் போகும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவள் எப்போ மகான்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டாலோ ஈஸ்வரன் அதில் தானே தலையிட்டு அந்த கைங்கரியம் பண்ணவாளுடைய கர்மாவை கழிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த வகையில் திருக்குறிப்பு தொண்டர் ஒவ்வொரு சிவனடியார்களுக்கும் சேவை செய்கிறதுனால தன் கர்மா கழியும் அப்படின்னு தன்னை நினைக்கிறார். தன்னுடைய பாவம் போகிறதுக்கு இது சிறந்த வழியாக இருக்கணும்னு நினைக்கிறார். திருக்குறிப்பு தொண்டர், அதாவது குறிப்பறிஞ்சு சேவை செய்யக்கூடியவராக இருக்கிறதுனால இந்த பேரே இவருக்கு வந்துடுது. குறிப்பறிஞ்சு யார் சேவை செய்வாள்? ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன வேணும், எதுக்கு அழுதுன்னு அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். அதனால் அந்த அம்மா குழந்தை சொல்லாமலேயே குறிப்பறிஞ்சு செயல்படுறான். அதே மாதிரி வீட்டுக்காருக்கு என்ன வேணும், கணவனுக்கு என்ன செய்யணும், என்ன தொண்டு செய்யணும்னு மனைவிக்கு தெரியும். அவர் என்ன நினைக்கிறார் இப்போ அப்படிங்கிறது கூட மனைவிக்கு கரெக்டாக தெரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி சிவத்தொண்டு செய்கிறவாளுடைய குறிப்பறிஞ்சு செயல்படுறவர் தான் இந்த திருக்குறிப்பு தொண்டர். சாதுக்களுக்கு செய்கிறது, நம்ம கைங்கரியம் செய்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய பாக்கியம்னு நினச்சிட்டா ஸ்ரத்தையான பக்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் அந்த சாதுக்கள் கிடைக்கணுமே, அந்த கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். அப்படி கிடைச்சிட்டா நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். பிறப்புனாலேயே சலவை தொழிலாளியாக இருக்கக்கூடியவர் தான் திருக்குறிப்பு தொண்டர். இவர் சிவனடியார்கள் யார் கிடைச்சாலும் அவளுடைய வஸ்திரத்தை தோச்சு அழுக்காக இருக்கும் இல்லையா, அந்த சாதுக்கள்லாம் இப்படி அலைஞ்சிட்டு இருப்பா ஒரு ஊராக, அவள் எங்கே துணியெல்லாம் துவச்சிக்க போகிறான், அதை அழகாக தோச்சு சுத்தம் பண்ணி அதை உலர்த்தி காய வச்சு அவகிட்டே திருப்பி கொடுப்பா. எந்த விதமான ஒரு பணத்துக்காக இதை செய்கிறதில்ல, ஒரு கைங்கரியமாக இதை செஞ்சுட்டுருக்கார். திருக்குறிப்பு தொண்டர் காஞ்சிபுரத்தில் தான் இருந்தார். இந்த காஞ்சிபுரத்தினுடைய பெருமையை தெய்வ சேக்கிழார் தொண்டை மண்டலத்தை பற்றி வர்ணிக்கிறார். இதுவே இந்த கதை சின்னதாக இருந்தாலும் இந்த வர்ணனை ரொம்ப பெரிய வர்ணனையாக ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார் தெய்வ சேக்கிழார். சேரவள நாடு வேழம் உடைத்து, அதாவது சேரவள நாட்டில் யானை அதிகமாக இருக்குமா, வேழம்னா யானை. பாண்டிவள நாடு முத்துடைத்து, அதாவது பாண்டிய நாட்டில் முத்துக்கள் நிறைய கிடைக்குமா. தொண்டைவள நாடு சான்றோர் உடைத்து, இந்த தொண்டைவள நாட்டில் மட்டும்தான் சான்றோர்கள் அதிகமாக இருப்பாளாம். அது மாதிரி காஞ்சிபுரத்தினுடைய பெருமையை, இந்த தொண்டைவள நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தினுடைய க்ஷேத்திர பெருமையை தெய்வ சேக்கிழார் அற்புதமாக வர்ணிக்கிறார். அதை தவிர குறிஞ்சி, மருதம், நெய்தர், பாலை, முல்லை இப்படின்னு நிலங்கள் இருக்கு இல்லையா, நம்ம தமிழில் படிச்சிருப்போம். குறிஞ்சிங்கிறது மலை சார்ந்த இடமும், மருதம் வயல் சார்ந்த இடம், முல்லை காடு சார்ந்த இடம், நெய்தல் கடல் சார்ந்த இடம், பாலை பாலைவனமாக இருக்கக்கூடிய இடம். இத்தனையும் தொண்டை மண்டலத்தில் இத்தனையும் இருக்குங்கிறார். தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய மலை தான் காலத்தி மலை. இங்கே தான் என் கண்ணப்ப நாயனார் இருந்திருக்கார். அதை தவிர வேதமே மலையாக ஒன்று இருக்குது, அதுதான் திருக்கழுங்குன்றம். அப்போது மலைங்கிறதுக்கு தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய க்ஷேத்திரமாக இது இருக்குது. அடுத்தது முல்லைக்கு திருமுல்லை வாயில் க்ஷேத்திரம். அடுத்தது மருதத்துக்கு பாலாறுங்கிறது பயஸ்வினி நதி, அதுதான் பாலாறுன்னு இருக்குது. இங்கே பூமி தோண்டின உடனே ஜலம் கிடைக்கிறது. இங்கே இருக்கிற பெருமையே அதுதான். இங்கே திருமல்லை க்ஷேத்திரம், திருமால் பேருன்னு ஒரு சின்ன டூரே கூட்டின்னு போகிறார் தெய்வ சேக்கிழார். நெய்தலுக்கு திருவெற்றியூர், திருமயிலை, திருவான்மையூர், இந்த எல்லாமே பெருமையான க்ஷேத்திரங்களாக சொல்கிறார். இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக காஞ்சிபுரத்தில் நிற்கிறார். இந்த யாத்திரை காஞ்சிபுரத்தோடு முடிகிறது.
இந்த காஞ்சிபுரத்தினுடைய பெருமையை சொல்லத்தான் முடியுமா? என் அம்மா ஜெகன்மாதா காஞ்சிபுரத்தில் காமாட்சி தப்பசு செஞ்ச இடமாச்சேன்னு சொல்கிறார். பல குலங்கள் இங்கே இருந்தாலும் துணி வெளுக்கக்கூடிய சலவை தொழிலாளர் குலத்தில் பிறந்தவர் தான் நம்ம திருக்குறிப்பு தொண்டர் அப்படிங்கிறது தான் கதையே ஆரம்பிக்கிறார். திருக்குறிப்பு தொண்டர் எங்கே சிவனடியாரை பார்த்தாலும் அவர்கிட்ட போய் தானே போய் நீங்கள் உங்களுடைய வஸ்திரத்தை கொஞ்சம் கொடுங்கல, அதை நான் தோச்சு சுத்தம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அதை செலவை செஞ்சு அந்த உவர் மண்ணுன்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு செலவை செஞ்சு அழகாக அயன் பண்ணினாப்பில் மடித்து கொண்டு வந்து கொடுத்துருவார். இவர் துணி துவைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் முக்தீஸ்வரர் சந்நிதி இருக்குது, இன்னமும் இருக்குது அந்த இடம். அந்த சுவாமியை தினமும் வேண்டிண்டு தினமும் ஒரே இடத்துல ஒரே கல்லில் தான் துணி துவைப்பார். தான் செய்கிற வேலையை தெய்வத்துக்கே அந்த முக்தீஸ்வரருக்கே செய்கிற தொண்டாக தான் அவர் நினைக்கிறார். யார் போனாலும் எந்த சிவனடியார் போனாலும் சாமி கொஞ்சம் உங்களுடைய துணியை கொடுங்கல, நான் சுத்தமாக துவைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி துவைச்சி தருவார். அவர் அருள் தான் எதிர்பார்ப்பாரே தவிர எந்த பொருளும் வேண்ட மாட்டார். அமர்நீதி நாயனார் சரித்திரத்தில் பார்த்தோம், அவர் எல்லாருக்கும் வஸ்திர தானம் பண்ணினார், வஸ்திரம் கொடுத்தார் அப்படின்னு. இவர் வஸ்திரத்தை தோச்சு கொடுக்குறத வேலையாக கைங்கரியமாக பண்ணிட்டு இருந்தார். சாதுக்களுக்கு சேவை செய்கிறதே ஒரு தபசு தான். அது இந்த தபஸை தினமும் பண்ணினார் இவர். ஒரு நாள் இப்படி இருக்கும்போது ஒரு சிவனடியார் ஒருத்தர் வந்தார். இந்த பக்கமாக இவர் கண்ணில் படுற மாதிரி, இவர் கண்ணில் படணுன்னு தான் வந்தார்னு வச்சுக்கோங்களேன். இழைச்சி போய் களைச்சி போய் அவர் அழுக்கு வஸ்திரத்தோட, இனிமேல் அந்த வஸ்திரத்தில் அழுக்கு பட இடமே இல்லை, அவ்வளவு கருப்பாக ஒரு வஸ்திரத்தை கட்டிட்டு ஒரு சிவனடியார் வந்தார். ரொம்ப பாவமாக இருந்தார் பார்க்குறதுக்கே. இவர் இதை பார்த்த உடனே ஓடி போனார். மகா தேஜஸ்வியாக இருந்தார். இவர் ஓடி போய் அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு, இன்றைக்கி உங்களை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சதே, உங்களுடைய வஸ்திரத்தை கொடுங்கல, நான் கொஞ்சம் தோச்சி தரேன் அப்படிங்கிறார். அவர் பார்க்க ரொம்ப ஏழ்மையாக இருந்தார். இவரை பார்த்த உடனே அவர் சொன்னார், இந்த வஸ்திரத்தை கொடுக்கணுமா, இதை தோச்சி தர போறியா? நான் இதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா என்கிட்ட வேறு வஸ்திரமே கிடையாதேப்பா, எனக்கு ரொம்ப குளிரில் ஏற்கனவே நான் சிரமப்பட்டுருக்கேன் ராத்திரி, ஆனால் இதுவும் என்கிட்ட இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாச்சு அப்படிங்கிறார். இல்லை நான் எதுவும் செய்ய மாட்டேன், நல்ல விதமாக சுத்தமாக துவச்சி அழுக்கெல்லாம் இது பண்ணி சுத்தம் பண்ணி காய வச்சு பளிச்சுன்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார். என்கிட்ட ஒரு கோமணம் தான் இருக்குது, நான் இதை வேணால் கட்டிண்டு உங்ககிட்ட இந்த வஸ்திரத்தை கொடுக்கலாம், ஆனால் ராத்திரி ஆயிடுத்து, நான் இரவு வந்துடுத்துனா எனக்கு இரவு பொழுதுக்கு தள்ளுறது ரொம்ப கஷ்டம், நீ நல்லபடியாக இந்த ஒரு வஸ்திரம் தான் என்கிட்ட இருக்கிறதே, இதை தோச்சி நீ நல்லபடியாக கொடுத்தன்னா சந்தோஷம், இல்லைன்னா என்னை கஷ்டப்படுத்தின பாவம் உனக்கு வரும்னு சொல்லிட்டே இவர் ஏற்கனவே நம்மளுடைய திருக்குறிப்பு தொண்டர் புண்ணியம் மட்டுமே செய்யணும், பாவம் செஞ்சிடவே கூடாதுங்கிறது ஒரு ஜாக்கிரதையில் இருக்கார் இல்லையா. இவர் இந்த வார்த்தையை கேட்டவுடனே இவருக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு பயம் வந்துடுது. என்னடா அது இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும்னு இவர் அந்த வஸ்திரத்தை வாங்கிக்கிறார். அவரும் சரின்னு கொடுத்தார். இவர் வாங்கிட்டு அந்த சிவனடியார் அப்படி கொடுத்துட்டு இப்படி போனார். எங்கே போனாரோ தெரியல. சித்த நேரத்துக்கெல்லாம் அவர் அந்த கண்ணால் அந்த வருண பகவானுக்கு ஆணை கட்டளை இட்டுட்டார் போல இருக்கு. உடனே இப்படி இருட்டின்னு மழை வராப்பில் இருந்தது. அதுக்குள்ளேயே இவர் என்ன பண்ணார், ஓரமண் போட்டு சுத்தமாக ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த துணியை தோச்சு பளிச்சுன்னு தோச்சுன்னு இருந்தார். தோச்சுட்டு இருந்தால் கிடுகிடுன்னு இருட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. மழை பயங்கரமான மழை, ஒரு புயல் காற்றோட கூட ஒரு வஸ்திரத்தை உலர்த்தவே முடியாது, இடமே கிடையாது உலர்த்துறதுக்கு. ஒரு நிமிஷம் கூட அதை காற்றுல கூட காய வைக்க முடியாது, அந்த மாதிரி மாட்டின்ட்டார் இந்த வஸ்திரத்தோட. இப்படியான உடனே என்ன பண்ணார், திரும்ப வந்தவர் அந்த சுவாமிகள் நம்மளை கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே, காய வைக்கவும் முடியல, அவரை கஷ்டப்படுத்திட்டோமே, பெரிய பாவத்துக்கு ஆளாயிட்டோமே அப்படின்னு நினச்சி இவர் பதில் சொல்ல முடியாதேன்னு நினச்சி அந்த துவைக்கிற கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லுலேயே தன் உயிரை மாற்றிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா இந்த குளிரில் அவர் என்ன பாடுபடுவாரோன்னு இவர் வருத்தப்பட்டார். அந்த சிவனடியார் வெறும் கோமணத்தை வச்சுட்டு இந்த குளிர் இந்த காற்றுல அந்த சிவனடியார் என்ன பாடுபடுவாரோன்னு வருத்தப்பட்டு அந்த துணி துவைக்கிறார் இல்லையா, அந்த கல்லை பெரிதும் மதிக்கிறார் இவர். அந்த கல் எல்லா சிவனடியாருக்கும் துணி துவைச்சி கொடுத்த கல். அப்போ அந்த கல் எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறார் இவர். அதனால் தன் உயிரை போக்கிக்கிறதுங்கிறது மகாப்பட்ட பாவம், உலகத்திலே மிகப்பெரிய பாவம் ஆத்மஹத்தியா, அதாவது தற்கொலை பண்ணிக்கிறது தான் மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்துக்கு பரிகாரமே கிடையாது. இப்போ இப்படி ஜென்மா எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான், இதுக்கு பரிகாரமே கிடையாது இந்த ஆத்மஹத்தியாவுக்கு. ஆனால் இதை எப்படி இவர் நினச்சார்னா, இந்த ஒரு அவரை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பாவத்துக்கு இந்த கல்லில் தன் உயிரை விடுறதே புண்ணியம்னு நினச்சாராம். ஏன்னா அவ்வளோ சிவனடியார்களுக்கு சிவ கைங்கரியம் தொண்டு பண்ணின இந்த கல்லில் என் உயிரை போக்கி என் பாவத்தையும் போக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் கல்லில் முட்டிக்க ஆரம்பித்த உடனே உள்ளிருந்து ஒரு கை அவரை போய் தடுத்து நிறுத்தினதான். அப்படி அந்த கையை பார்த்தா அந்த கை வலையோடைய அச்சு தெரிகிறது அந்த கையில். அது யாருடைய கைனா ஏகாம்பரேஸ்வருடைய கை தான் அது. அவரை தடுத்து நிறுத்தின அடுத்த நிமிஷம் மழை நின்றுதான்னா, மழை நின்றுடுத்து, ஆனால் வேற ஒரு மழை பொழிய ஆரம்பிச்சது. அந்த மழை என்னென்னா, வானத்திலிருந்து புஷ்பமாக கொட்ட ஆரம்பிச்சதான் மழை போல். அப்படி கொட்ட ஆரம்பித்த அடுத்த நிமிஷம் சுவாமி ஈஸ்வரன்
தேவியோட தரிசனம் கொடுக்குறார், பார்வதியோட தரிசனம் கொடுக்குறார் ஈஸ்வரன் தரிசனம் கொடுத்து நீ கைலாசத்துக்கு போ, காஞ்சிபுரத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறார். அதாவது ஏகாம்பரம் அடைந்தார்னு இந்த பாடல் முடியும். அதாவது இவரை கைலாசத்துக்கு அனுப்பிச்சிட்டு நாயன்மார்களில் ஒருவராக அவரை ஆக்கி அவரை நமக்காக கொடுத்தார். அவருடைய சரித்திரம் நமக்கு அவருடைய பக்தி தெரியணும், உலகத்துக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக தான் இந்த லீலையே, இந்த திருவிளையாடலே அதுக்கு தான். அவரை கைலாசத்துக்கு அனுப்பிச்சிட்டு ஏகாம்பரேஸ்வரராக இவர் காஞ்சிபுரம் அடைந்தார் அப்படின்னே இந்த பாடல் முடிகிறது. இன்றைக்கும் முக்தீஸ்வரர் கோவிலில் இந்த கதையை சொத வடிவில் பண்ணி வச்சுருக்கா. இவர் எதுக்காக அந்த கல்லில் மோதிண்டார்னா, இந்த கல்லில் மோதிண்டா மோட்சம் கிடைக்கும்னு மோதிண்டாராம். ஏன்னா சிவனடியாருக்கு தொண்டு செஞ்ச அந்த சிவனடியார்களோட வஸ்திரத்தை துவச்சி கொடுத்த கைங்கரியத்தை பண்ணின கல் அதுன்னு இவர் நினச்சாராம். வேறுபட்ட பக்தி அவருக்கு. ஆழ்வார்கள் சரித்திரமாக இருந்தாலும் சரி, நாயன்மார்கள் சரித்திரமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மகான்களுடைய சரித்திரமாக இருந்தாலும் சரி, ஒரே விஷயத்தை நமக்கு கண்டிப்பாக சொல்கிறது. அப்படி என்னென்னா, ஒரே ஒரு கைங்கரியமோ ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நம்ம தொடர்ந்து அதை வாழ்நாள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருந்து அதை பக்தியோடு செஞ்சுன்னு வந்தோம்னா நிச்சயமாக அதை பகவான் ஈஸ்வரன் ஏற்றுக்கிறார் அப்படிங்கிறத இந்த சரித்திரங்கள்லாம் நமக்கு சொல்கிறது. இதே மாதிரி நிறைய சரித்திரங்கள் கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். வணக்கம், நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார். நன்றி.